இன்னைக்கு ஒருத்தரை பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம். நிறைய மேட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு விஜய் அவர்களை அட்டாக் பண்ணி பேசினதுலேருந்து ஆரம்பம். யார் அட்டாக் பண்ணியிருக்கிறது, எதற்காக அட்டாக் செய்யப்பட்டிருக்கிறார், விஜய் தாக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க. யார்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் விஜய் அவர்கள் இவர் தாக்கி பேசிட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டைரெக்டாக இல்லை, விஜய் அப்படின்ற பேரையே சொல்லாமல் ஒருத்தர் பேசுகிறார், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களா அப்படின்ற லெவலுக்கு பல விஷயங்களை பேசியிருக்கார். முக்கியமாக விஜய் அவர்கள் இந்த மாநாடு நடத்தினாங்களே, அந்த மாநாட்டில் ரொம்ப பயங்கரமாக அதிமுகவை சாடி பேசிட்டார் போல். அதிமுக யார் கையில் இருக்குது, பாஜக கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டார் போல். அதுக்காக ரியாக்ட் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுவும் சாதாரணமான ரியாக்ஷன் இல்லை. பேரை கூட நான் சொல்ல மாட்டேன், உன் பேரை சொன்னால் கூட நீ பெரிய ஆளாயிருவேன், அதனால் உன் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், பேரே சொல்லாமல் அடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பேரையே சொல்லாமல் அடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது கேட்கிறார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக. இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறது சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டல் இருப்பார்கள். சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இம்மாலய சாதனை சாதித்து போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்ற போலவும், இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும், இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.